கொல்லப்பட்ட நெத்தன்யாகுவின் மகன், ஈரானை முடக்கிய துபாயின் சதி, மொசாட்டை மொட்டையடித்த சிரியா, ட்ரம்பினுடைய மகனுக்கு வைக்கப்பட்ட குறி, நூலிலையில் தப்பினார். சவுதி பாடத்திட்டத்தில் நெத்தன்யாகு நல்லவர், இஸ்ரேலை அலற விட்டிருக்கக்கூடிய துர்க்கி, 18 வயது ஆப்கானிய பெண்ணின் தலாக், ஈரானுக்காக களம் இறங்கிய சீனா, அதிரும் மத்திய தரைக்கடல் பகுதி, மொரோக்கோவில் நடந்த மிகப்பெரிய ஊர்வலம், பாலஸ்தீன குழந்தைகளுக்கு எதிராக பிஜேபி 13 மாத சிறைவாசம், குழந்தைகளை இழந்து அலறி துடித்த அகமது, காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தமிழ் உலகத்திற்கு பாரபட்சம் இல்லாமல் உண்மைத்தன்மையோடு இந்த வீடியோவில் நம்ம விளக்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உம்ரா வணக்கங்களை முழு மன திருப்தியோடு செய்கிறதுக்கு பேட்டை டிவி ஹஜ் உம்ரா சர்வீஸ். மக்கா மற்றும் மதினாவில் ஹரமுக்கு மிக மிக அருகில் தங்குமிடம், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் சைவம் அசைவம் சொல்லி பஃபே சிஸ்டத்தில் தரமான உணவு வகைகள், மக்கா ஜியாரத், மதினா ஜியாரத், தாயிஃப், பத்ரு, இது மாதிரி 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை உங்கள் கூடவே இருந்து நானும் அனுபவமிக்க ஆலிம்களும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு ஹாஜிகளுக்கு எஹ்ராம் ஆடை முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருக்கிறோம். மொத்தத்தில் முழுமையான உபசரிப்போட உங்களுடைய உம்ரா வணக்கங்களை நிறைவேற்றுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேசு பொருட்களை ஒன்றா இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நெத்தன்யாகுனுடைய மகன், 2 பேர் மகன் இருக்கானா? ஆமாம் இருக்கிறாரு. மனைவி பேர் சாரா. இந்த நெத்தன்யாகும் அவனுடைய மனைவி இருக்காங்கல்ல சாரா, அதாவது நம்ம ஐயா ட்ரம்ப் போனப்போ கூட கேட்டாப்புல, இல்லை ஃப்ளைட்டில் சமீபத்தில் போனப்போ கேட்டாப்புல, நெத்தன்யாகுனுடைய மனைவிட்ட என்ன கேட்டாப்புன்னா, சாரா அவ்வாரியோ, நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ஒன்றா இருக்குது பார்த்தியா அப்படின்னு பேசினார்ல, அந்த சாரா அம்மாவும் அவருடைய கஜ்பண்டாக இருக்கக்கூடிய நெத்தன்யாகு 2 பேருமே சேர்ந்து பல கோடி ரூபாய்க்கு சாராய பாட்டிலையும் சிகரெட்டையுமே குடிச்சு தள்ள அந்த குட்டு ஃபேமிலிக்கு பிறந்த 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேருடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாயிர்னு ஒருத்தன் பேர், இவன் மூத்தவன். இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிறான். இன்னொருத்தர் பேர் என்னன்னா சின்னவர், அவர் இளையவர், அவர் பேர் அவுனர். எங்கள் பேரே அதுதாங்க, அவுனர். இந்த 2 பேரையும் இன்னைக்கு ஈரான் குறி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு நீலி கண்ணீர் வெடிக்கிறான். நெத்தன்யாகு இதை பேட்டி கொடுக்குறான். இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சேனல் 14 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நியூஸ் சேனல் இதை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இப்போ இதை சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்ன, உண்மையிலேயே அந்த குறி வைக்கப்பட்டானா இல்லையா அப்படிங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே அரசியல் களம், இப்போ சமீபத்தில் அங்கே தேர்தல் நடக்க இருக்குது. நம்ம மாமா இருக்கிறாரா இல்லையா, நெத்தன்யா மாமா, இங்கே பொட்டு மாமா இருக்க மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நெத்தன்யா மாமாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, அடுத்த ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய அடுத்த ஆக்டிவிட்டி எப்படின்னா, என் பிள்ளைய கொல்ல போகிறாங்க அப்படின்னு. அந்த புள்ள எப்படிப்பட்ட புள்ளனா, அவன் இங்கே அவங்களுடைய மக்களுடைய பார்வையில், அதாவது ஐடிஎஃப்டைய பார்வையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அங்கே பயங்கரமானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய பார்வை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெத்தன்யாமா மட்டும் ஜாலியாக பீச்சில் கும்மால் அடிச்சுக்கிட்டு இருக்கான், நாங்கள் போய் இங்கே போர் புரிஞ்சு சாகணுமா அப்படின்னு சொன்ன அவனுடைய பேரில் கூட கோல்மாலுங்க. பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் யனாதன் ஹுன் அப்படிங்கிறதான் அவனுடைய பேர். ஆனால் யாயிர் அப்படின்னு மாற்றிக்கிட்டு பெரிய ஒரு குத்தாட்டத்தை களியாட்டத்தை பற்றி அமெரிக்காவில் போட்டுக்கிட்டு இருக்கான். அவனை ஈரான் குறி வச்சுட்டாங்க, பார்த்தீங்களான்னு பேசணும். சர்வதேச அளவில் என்ன நியூஸ்னா, நெத்தன்யா மகன் கொலை, ஸ்கெட்சு தாண்டா போட்டாங்க ஈரான். அதெல்லாம் மறுக்க முடியாது. இதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. உளவு அமைப்புகள், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CIA என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் 2025 இதை ஸ்கெட்சு போட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. உடனே இன்டர்நேஷனல் நியூஸ் சேனலில் வலதுசாரி சிந்தனை உள்ளவங்க அவங்கெல்லாம் அச்சோ நெத்தன்யா மகன் குறி வைக்கப்பட்டாரு. டேய், நீங்கள் ஆயத்துல்லா அல் கமேனி அவருடைய மகன், அவருடைய சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை ஜஹரா, அவருக்கு குறி வைக்கிறப்ப இவங்க குறி வைக்க மாட்டாங்களா? இது யதார்த்தமாக உள்ளதானே. நீ அவங்கள போய் கொண்டுட்டு வந்தால், ஒரு நாட்டினுடைய தலைவர்களை போய் கொண்டு அங்கே பல பேர் கைது செய்யறதுக்கான முயற்சியை நீ ஈடுபட்டால்
அப்போ அதுக்கான எதிர்வினை இருக்க தானே செய்யும். அந்த எதிர்வினையே இல்லாத அளவுக்கு தன்னை நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு நெத்தன்யாஹூ இந்த வேலையை செஞ்சிருக்கிறான். அதே சமயம் திட்டம் போட்டது, அதுக்கான ஹெச் பண்ணதெல்லாம் உண்மைதான், அதை மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கவனிக்கணும். அதே மாதிரி கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் நியூஸில் காசாவாசிகளுடைய செய்தியில் காட்டிக்கிட்டு வரோம். தொடர்ந்து அங்கே அக்கிரமம் செய்கிறான், பல இடங்களில் குண்டு போட்டான் அப்படிங்கிற செய்தியை காட்டினவங்க 2 நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோடே பண்ண முடியல. கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்காக எடிட் பண்ணக்கூடிய சகோதரர்கள் எடிட் பண்ணுறாங்க, முடியலை. வயலன்ஸ் எதை பார்த்தாலும் வயலன்ஸ். இருக்கக்கூடிய செய்தியை போட்டால், அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை போட்டால் வயலன்ஸு. ஆனால் இந்த மாதிரியான செய்திகளை எப்படின்னா நெத்தன்யாஹூ நடிக்கக்கூடிய செய்திகள்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸ், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய வலதுசாரி நியூஸ் சேனல்ஸ். அடுத்து நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானை முடக்கிறதுக்காக துபாய் சதி திட்டம். பெரும்பாலான வர்த்தகங்கள் துபாய் வழியாக தான் ஈரானுக்கு வருது அப்படிங்கிறது எல்லாருமே அறிஞ்ச செய்திங்க. இதனால தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்களை கூட சொல்லிக்கிட்டு வர்றோம், துபாய் ஏன் ஈரான் அடிக்காமல் இருக்கிறாங்க, காசு தாங்க அப்படிங்கிற இப்படியே காரணம் காட்டியே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு தடையை போட்டான், டே அப்படின்னு ஒரு தடையை போட்டு யாரெல்லாம் ஈரான் கூட வர்த்தகம் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் தடைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தடையை போட்டோம்னா வரிஞ்சு கட்டிக்கிட்டு துபாய் வர்றாங்க. ஆமாம், நாங்கள் ஈரானுக்கு தடை போடுறோம், ஈரான் அவங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுக்கு நாட்டுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டாங்க. எப்போனா பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு கண்டு தரல. இப்போ அமெரிக்கா சொன்ன உடனே இப்போதான் அடி வாங்கின மாதிரி, பிப்ரவரி 28 அடி வாங்கிட்டு இருக்காங்க, அது தெரியல, இப்போதான் அடி வாங்கின மாதிரி. தடை தான், நாங்கள் ஈரானோட உறவை முறிச்சுக்கிறோம், நாங்கள் அப்பெல்லாம் செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு துபாய் பேசியிருக்கிறத பார்த்து ஏன்டா இப்படி எல்லாம் கேவலமாக இருக்கீங்கன்னு சொல்லி பல பேர் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துருக்கூடிய ஒரு செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கோம், யார் தவறு செஞ்சாலும் தவறுன்னு சொல்லுவோம். ஒரு பக்க சார்பாக இல்லாமல் இறைவனுடைய அருளை கொண்டு ஒரு உண்மையான செய்தியை நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய அருளால் இறைவனுக்கே புகழ் அனைத்தும். பார்த்தீங்கன்னா மொசாட், இதையே நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், இந்த செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் இதை சொல்கிறோம்னா, சிரியா மேலே அவ்வளோ விமர்சனங்களை நம்ம வச்சோம். அஹமது சூரா மேலே விமர்சனம் வச்சோம். அதே மாதிரி சமீபத்தில் அவர்களுடைய அபு அல் துஹைர்ங்கிற விமானத்தளத்தை இஸ்ரேல் தாக்குனா, டமாஸ்காஸில் மக்கள் போயிட்டு இருக்கிறது, அதுவும் குறிப்பாக சிரியாவினுடைய கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இராணுவ பிரிவு வாகனத்தை தாக்குனா இஸ்ரேல் அதற்கு எதிர்வினை ஆட்டாமல் நாங்கள் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி போகிறது சரியில்லை. எல்லா நாடும் இறையாண்மையை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா உடனே தாக்குதல் நடத்துவாங்க, அந்த தாக்குதல் உடனே செய்யாமல் இருக்கு அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சோம். அதே சமயம் சிரியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொசாட்டை மொட்டையை அடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு டிப்ளமேட்டிக்காக ராஜதந்திரமாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த முடிவை பல பேர் பாராட்டுறாங்க. சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அமெரிக்கா கிட்ட எப்படியாவது ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி, எப்படியாவது அவங்க நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையை தீர்த்து அந்த நாட்டை வளமிக்க ஒரு நாடாக மாற்றி இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கணும் அப்படிங்கிறதான் எங்கள் ஐடியாலஜிக்கலில் ஒன்று அப்படிங்கிறத மறைமுகமாக இன்னைக்கு சிரியா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. என்ன விஷயம்னா, அவங்க நாடு மேலே போடப்பட்டிருந்த தகவலை, அதாவது அகமது சூரா எப்படி வச்சுருந்தாங்கன்னா பயங்கரவாதியை பட்டியலில் அமெரிக்கா வச்சுருந்தான். அந்த நாட்டில் எல்லா தடையும் விதித்து வச்சுருந்தான். அந்த நாட்டுக்கான சலுகைகள் என்று கொடுப்பாங்க, அந்த சலுகை எதுவுமே கொடுக்காம வச்சுருந்தான். இப்போ என்ன, சலுகைகளை கொடுக்குறோம், நாட்டு மேலே தடை இல்லை, அகமது சூரா ஒரு குற்றவாளி இல்லை, அவர் சொன்னார்னா குற்றவாளி, அவர் யார் கூட வியாபாரம் பண்ணணும்னு சொன்னால் அங்கே தான் நம்ம வியாபாரம் பண்ணணும், இப்படியான சட்டத்தை வச்சுருந்தான். இதுவெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே சிரியாவுக்கு அது ஒரு வளர்ச்சி பாதை. இந்த வளர்ச்சி பாதை எதற்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது தான் இது நிச்சயமாக எங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு நடைபெறுதோ அதுக்கு எதிராக அவங்க போராடுவோம்னு சொல்லியிருக்காங்க. செய்தி அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் 10-15 கிறுக்கு பயில இருப்பாங்கல்ல, அது மாதிரி சிரியாவில் SDFன்னு இருக்காங்க, இங்கே குருது மக்கள். உண்மையிலே அகமது சூரா அவங்கள உள்ள சேர்த்துக்கிட்டாரு. உங்களுக்கு வாங்க நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு இடம் தர்றோம், உங்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை தர்றோம் அப்படின்னு தான் சேர்த்தாரு. அங்கே சில பைத்தியங்கள் இருக்குங்கள்ல, அப்படிப்பட்ட பைத்தியங்களில் ஒரு பைத்தியம், இந்த SDF பைத்தியம் என்ன சொல்கிறாங்கன்னா, குருது மக்களுடைய அவங்களுடைய தன்னாட்சியே போயிடும், நம்ம இழந்து போயிடுவோம், நம்ம இல்லாமல் ஆயிரும். அடே முட்டாப்பையில், அது இல்லாமல் ஒரு நிலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காண்டா கோலான் ஹைட்ஸில் இஸ்ரேலு, பல கொலைகள் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காண்டா. உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை அப்புறமே பார்த்து திருத்திக்கிங்கடா, இப்போ பொது எதிரி அடையாளம் காணுங்கடான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட எங்கே இருந்தால் அங்கே ஒரு 4-5 பைத்தியம் இருக்குங்க இல்லைங்க. இந்தியாவில் எப்படி சங்கிகள் இருக்காங்க, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பைத்தியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹிக்மத் அல் ஹிஜ்ரின்னு ஒரு மார்க் அறிஞர். இவரை பாருங்கள், இவர் என்ன சொல்கிறாருன்னா,
எங்களுக்கு சரியாகவே வரல, நாங்கள் வந்து இந்த ட்ரூஸ் அப்படிங்கிற ஒரு மக்களை சேர்ந்தவங்க, நாங்கள் இஸ்ரேலோடு இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவன் போனாலும் அவன் யாரையுமே மதிக்க மாட்டான். துபாய் இந்த போர் நடந்துகிட்டு இருக்கப்ப பிப்ரவரி 22 போர் நடக்குதுல, துபாய்க்காரங்க கூப்பிட்டு வா இங்கே வான்பரப்புலேருந்து உள்ளே வந்து ஈரானுடைய ஏவுகணை எல்லாம் உள்ளே விழுது காப்பாற்று அப்படின்னு கூப்பிட்டப்ப இது ஒரு மறைமுகமாக நடந்துச்சு. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு நேராக போய் இஸ்ரேலில் இறங்கி அங்கே செய்தி சேனலில் பேட்டி கொடுத்துட்டான். என்ன கூப்பிட்டாங்க துபாய், நான் தான் போய் காப்பாற்றி விட்டு வந்தேன் அப்படின்னு பெருமை பேசினவனை இவனைத்தான் இந்த ஹிக்குமத்துங்கிற பேரில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள் இஸ்ரேல் பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பல மக்கள் இதை வந்து காரி திப்பக்கூடிய ஒரு நிலை தாங்க இருக்குது. அடுத்து நடந்தக்கூடிய இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, துருக்கியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தைஃப் எர்துவான் விமர்சனத்தையும் வைக்கிறோம். தைஃப் எர்துவான் எந்த ஒரு இடத்துலையும் அமெரிக்கா பிப்ரவரி 28 அந்த பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு 168 பேரை கொண்டாங்கல்ல, ஒரு இடத்துலையும் துருக்கி வாயை திறந்தது இல்லை. அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக்கக்கூடிய ஹக்கான் பீடான் கூட வாயை திறந்தது கிடையாது. ஆனால் இப்போ ஒரு அழகான அறிவிப்பை செஞ்சுருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தைஃப் எர்துவான் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து சிரியாவில் போடப்பட்ட குண்டு, அதுக்கு பின்னாடி துருக்கி தான் இருக்காங்கிறது உலகமே தெரியும். அங்கே துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆயுதங்களை கொடுக்கறது, வளங்களை எடுத்துக்கொண்டு அந்த நாடை கட்டமைப்பது, இவங்க வளங்களை கொடுக்கறது, இப்படியான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க துருக்கி. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அது மேலே மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தணும், இஸ்ரேல் என்ன பண்ண ஆதிக்கத்தை செலுத்தி எப்படியா துருக்கியை வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட நகர்வெல்லாம் துருக்கிக்கு ஆப்போசிட்டாக பெரும்பாலும் இல்லை, நெத்தனியாவுக்கு எதிராக தான் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் F-35 விமானத்தை கொடுக்கறத ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் துருக்கிக்கான அமெரிக்க தூதராக இருக்கக்கூடிய டாம் பராக் என்ன சொல்றாருன்னா, அவரை இஸ்ரேல் தூக்கணுங்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணார், ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் போய் அவருக்கு கூடுதல் பதவியை கொடுத்து நெத்தனியாவுக்கு ஒரு அடியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். காரணம் என்ன, லெபனானில் தொடர்ந்து நெத்தனியாவுடைய பேச்சை கேட்காம தாக்கிக்கிட்டே இருக்கிறான். தாக்குற காரணத்தால் ஹர்முஸில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த வேலையை ட்ரம்ப் கையாளுறாரு. இருந்தாலும் கூட தைஃப் எர்துவான் இப்போ பேசியிருக்கக்கூடிய விஷயம் தாங்க, எல்லாத்துக்கும் ஒரு செயல் திட்டம் இருக்குது. உனக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குதா? இருக்குது. இறைவனுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குடா, எங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது. செயல் திட்டம் எல்லாமே இரத்த கலரிகளால் இல்லை, சகோதரத்துவத்தால் அன்பால் நிலைக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு இருந்தாலும் உன்னுடைய ஆக்கிரமிப்பு, உன்னுடைய இனப்படுகொலையை நாங்கள் நடத்தி அதை தடுத்தே தீர்வோம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதிராக நடக்க வேண்டியதை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு. ரொம்பவே துருக்கி முழுவதும், துருக்கி மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் முழுவதுமே ஃபேமஸாக இருக்க நியூஸில் ஒரு நியூஸுங்க. அடுத்து நம்ம BBC வழக்கம் போல வேலையை காட்டிட்டோம். என்னன்னா, ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயது பெண்மணி ஆரம்பத்தை சொல்கிறப்ப எப்படி சொல்லியிருப்போம்னா தலாக்குன்னு சொல்லியிருப்போம். தலாக்கல்ல குலா. அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, போய் 18 வயசு பெண்மணியாக இருக்கேன் நான், என் வீட்டுக்காரர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர்கிட்ட குலா கொடுத்துட்றேன் நான், அவர் வேணாம், அவரை நான் விவாகரத்து செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, அது உனக்கு செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் உனக்கு அவர் மகர் தொகைன்னு போட்டார்ல, அதை நீ திரும்படி கொடுக்கணும். அது வந்து ஒரு 30,000 அளவுக்கு இருக்குது, 30,000 காசு அளவுக்கு இருக்குது. அதை கொடுத்துருன்னா அந்த பெண்மணி இல்லை, அந்த 30,000 கொடுக்கறதுக்கு நான் செத்தே போயிறேன், அவளோட ஏழ்மை அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மார்க்கங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ஒன்று அடிக்கிறாருல, அதுக்கு நான் என்ன பண்ணுறோம், அவருக்கு அறிவுரை சொல்கிறோம். நீனும் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த கல்விய விஷயங்களை கணவனுக்கு எப்படி பொருந்தி நடக்கணும், அதே சமயம் உனக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை நீ தெரிஞ்சுக்க. நீனும் ஒரு 2-3 மாதம் போய் பள்ளிவாசலோடு தொடர்புபடுத்தி, குரானோடு தொடர்புபடுத்தி உன்னை படித்து உன்னுடைய மனநிலையை ஒருமுகப்படுத்திக்க. இந்த மாற்றம் உங்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை BBC ஐயோ 18 வயசு பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுச்சு, 18 வயசு புள்ள கொடுத்த குழாவை தான் ஏற்றுக்கிறாங்களே, சரியில்லை போ, சரி இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லி அதை அவங்க ஓகேன்னு தான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுமா, ஒரு 30,000 கேட்குறவங்க காசு இல்லைங்கிற மகர் தொகை நீ அதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணு, ஒரு டைம் லைன் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வேறு மாதிரி திரிச்சு வேறு வகையில் இதை ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் நடந்த கொடுமைகள் என்று. நம்ம அப்படியெல்லாம் அங்கே நடக்கலை, அங்கே நடந்த விதமே வேறு. இது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். ஒரு பொக்கிசம்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அவங்களாம் இதை பற்றி பேசணும்ல, நீங்கள் நடுநிலை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் சில பேர் இருக்கிறாங்க. சரி, நாங்கள் நடுநிலையே ஒத்துக்கிறோம், இதெல்லாம் பேசுங்க, எடுத்து பாருங்கள், நாங்கள் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு எடுத்து பார்த்து அதை பேசுங்க, கொண்டு வாங்க, அப்போ தான் நடுநிலை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம கோரிக்கையில் ஒன்றா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொரோக்கோவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு ஊர்வலம், மொரோக்கோவில் மிகப்பெரிய ஊர்வலம். ஒரு பக்கம் காசாவில் மிகப்பெரிய அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மேற்கு கரையில் ஊனமான ஒருத்தவரை கண்ணா பின்னான்னு போட்டு அந்த செட்டிலர் வாசிக்கிற ஒருத்தவன் கொடுமை பண்ணி அடிக்கிறான். அங்கே தியாகிகள் இறந்துருப்பாங்கள, நாட்டுக்காக போராடி வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது,
அவங்க ஒரு கல்லில் சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க. அதை அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய செட்டிலர் வாசி என்று சொல்கிறவன் ஒருத்தன், ஆரோன் அவன் பேர், அவன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கான் இஸ்ரேலில். அவன் போய் அதை இடித்து தள்ளுறான். அதை வீடியோவும் எடுத்து போடுறான். இங்கே சங்கிகள் எப்படி வீடியோ எடுத்து போடுறாங்களோ அது மாதிரி எடுத்து போடுறான். இப்படி சம்பவம் காசால் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே மொராக்கோல பெரிய ஊர்வலம். என்னப்பா மௌலூது ஊர்வலம்? மௌலூதுன்னு ஒன்று இஸ்லாத்தில் இல்லைங்க, குரான்ல இல்லை, நபிகளார் காட்டி தந்த வழிமுறையும் அது கிடையாது. நபிகளார் அப்படி செய்யவும் சொல்லலை. ஏன்னா வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. இது ஆனால் மாத்தமாக இன்னைக்கு இஸ்லாத்துக்கு இல்லாத ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பல பேர் மொராக்கோவில் மிகப்பெரிய ஒரு இது ஊர்வலம் நடக்கிறது, பார்த்தீர்களா ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. இதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ட்ரம்பினுடைய மகனுக்கு குறி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியை ஈரான் வெளியிட்டிருக்கிறாங்க. இது என்னன்னா, ட்ரம்பினுடைய மகன் 3 பேர், இவானா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வேற ஒரு ஓய்ப்புக்கு பிறந்தவங்க. அவங்க டிஃபானின்னு ஒருத்தர் இருக்கானா. டிஃபானி சாக்லேட் தான் கேள்விப்பட்டிருப்போம், அது யாருன்னு தெரில. அது இன்னொருத்தான். இன்னொரு பார்த்தா பரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் 2006 பிறந்த பையன். அது நியூயார்க் யூனிவர்சிட்டியில் படித்த பையன், 20 வயசு. அந்த பையன் பொது வாழ்க்கை அந்த பையன் வராத பையன். அந்த பையன் எங்கே போகிறான், அந்த பையன் எங்கே இருக்கிறான், என்ன செய்கிறான் அப்படிங்கிறத ஈரான் வீடியோ வெளியிடுறாங்க. யார் வெளியிடுறாங்கன்னா, இதை IRGC வெளியிடுறாங்க. என்ன தகவலை சொல்ல வர்றாங்கன்னா, தொடர்ந்து நீ அச்சுறுத்தல் பண்ணி ஹர்முஸ் ஜலசந்தியில் எங்களை பூட்டி எங்களுடைய வருமானத்தை முடக்கிறதுக்கான வேலை ஈடுபட்டேன்னா எங்களுக்கும் செய்ய தெரியும் அப்படிங்கிறத ஈரான் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, முஜ்தபா அல் கமனியுடைய நெருங்கிய ஆலோசகர் இருக்கக்கூடிய முஹம்மர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 47 ஆண்டுகளில் இல்லாத ஒரு தாக்குதலை இன்னைக்கு அமெரிக்கா பார்க்கும், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதில் இதுவும் ஒன்றா இருக்குமோ அப்படின்னு பல பேர் பேசிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியலங்க என்ன நிலவரன்னு சொல்லிட்டு. தடையெல்லாம் போட்டால் கூட சீனா என்ன சொல்கிறாங்க அதை கவனிக்க. தடையெல்லாம் எது போட்டாலும் எங்களெல்லாம் நாங்களாம் தடைக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சீனா சொல்லிட்டாங்க. ஈரானுக்கான இன்னும் ஹெல்ப் பண்ண தான் செய்வோம். ஏன்னா ஈரானுடைய அந்த கச்சா எண்ணெய் கன்சப்ஷனை பொறுத்த மாத்திர 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட பீப்பாய் வருது ஒரு மாதத்தில். அதில் 80% சீனா தான் வாங்குறாங்க. அதை கூட இன்டர்நேஷ்னல் பேங்க் வழியாக அனுப்பணும்னா அதுக்கு ஸ்வைப்னு ஒரு சிஸ்டம் சொல்லுவாங்க. அது இருந்தால் தான் பணம் அனுப்ப முடியும். அந்த ஸ்வைப்பை பயன்படுத்தாமையே வேறு ரூட்டில் சீனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ சீனா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா சீனா மேலே தடை போட்டாலும் சீனா நாங்களாம் அது அடிபணிய மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து ஈரான்கிட்ட பொருளாதார தொடர்புகளை நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு இன்னைக்கு சீனா ட்ரம்பினுடைய மண்டல அடித்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ கொலைகள் அட்டூழியங்கள் நடந்தால் கூட எவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு பாருங்கள் பிஜேபிக்காரங்க. அதாவது மேற்கு வங்கத்தில் ஜாவத்பூர்னு சொல்லி ஒரு ஊரில் ஒரு காலேஜுங்க. அந்த காலேஜில் ஃபாசிசத்தை நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு எழுத போடப்படுது. ஃப்ரீடம் பாலஸ்தீன் அப்படின்னு எழுதி போடப்படுது. இப்படி எழுதி போடப்பட்ட காரணத்தினால அவங்க மேலே தேச துரோக வழக்கு. அதாவது காசாவில் அப்பாவி குழந்தைகள் இனப்படுகொலை செய்தாங்கன்னு சொல்லி இந்தியா ஆதரிக்கக்கூடிய ஐநா சொல்லுது. ஐநாவுடைய யுனிசெஃப் சொல்றாங்க 20,000 குழந்தைகள் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, 10,000 குழந்தைகள் இடிபாடுகள் கீழே இருக்கிறாங்க, 1000 குழந்தைகளுக்கு மயக்க மருந்து இல்லாமல் கைகால்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5000 குழந்தைகளுக்கு கைகால்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, 39,000 அனாதை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அந்த பாலஸ்தீனத்துக்காக ஃப்ரீடம் பாலஸ்தீன் ஒரு இந்தியர் எழுதி போடுறாரு. கேவலண்டா, அசிங்கம். இதெல்லாம் இந்தியா, அதாவது பிஜேபினால இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை பெற்று தந்திருக்கிறாங்க. இல்லைன்னா ஃப்ரீடம் பாலஸ்தீன் எழுதி போட்டதை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தேச துரோக வழக்கு போட்டிருக்காங்க. இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அந்த செய்திகள்லாம் போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியை, இந்தியாவில் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபியை, குறிப்பாக சுவேந்த அதிகாரியை நான் சொல்லலை, அப்படி துப்புனா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவங்க செய்கிறாங்க. நாங்களாம் அப்படி துப்பி காட்டலைங்க, அப்படி அவங்க செய்கிறாங்கன்னு சொல்கிறோம். நீ கமெண்ட்ஸ் கூட போய் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பல பேர் காரி துப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வர்றோம். வீடியோக்களுடைய கடைசி பகுதியில் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். அகமது வாயில் அப்படின்னு சொல்கிற ஒரு சிவிலியர், அரசு ஊழியர், மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர். டிசம்பர் 2023 அன்னைக்கு அவர் கைது செய்யப்படுறார். கைதுக்கான குற்றச்சாட்டு என்ன? சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். அவருக்கு சார்ஜ் ஷீட் போடப்பட்டுச்சா? நம்ம சொல்லுவோம்ல. அவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சா? இல்லை. சரி, வழக்கறிஞர் அவர் அணுக முடிஞ்சா? முடியலை. 13 மாதம் எந்த தொடர்பும் இல்லாமல் சிறைச்சாலைகளில் கொடுமையில் மட்டுமே நான் அனுபவித்தேன்.
சிறைச்சாலையிலேருந்து விடுதலாகி வெளியில் வர்றாரு. ஆகஸ்ட் 20, 2024 அன்னைக்கு அவர் சிறைச்சாலையிலேருந்து வெளியேறி வரும்போது அவர் வீட்டு பக்கத்தில் வர்றாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் நான் வந்தேன் விவரிக்கிறார் அகமது. நான் பார்த்திராத பல முகங்கள், என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய நெருக்கமான நண்பர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. நெருங்கி வர 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 அவங்களுடைய முகங்களை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நான் கேட்டேன், என் மனைவி அஸ்மா எங்கன்னு. அனைவருடைய மூஞ்சிலையும் ஒரு சோகம் தெரிஞ்சிச்சு. என்னுடைய மகள் ஜீனா, அந்த குழந்தையை தேடினேன், இல்லை. என்னுடைய தகப்பனார் செல்ஃபோன்லேருந்து எடுத்து கொடுத்து என் மனைவியை காட்டினார். இடிபாடுகளில் குண்டுகளுக்கு மத்தியில் என்னுடைய மனைவி இறந்திருந்ததும் என்னுடைய மகள் ஜினா இறந்திருந்ததையும் நான் பார்த்து துடிச்சு போனேன், அழுதேன். அந்த காட்சியை சொல்கிறார் அவர், இதுதான் அவருடைய ஃபோட்டோ. அழுகிறார் தேம்பி. 13 மாதங்களில் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவாசிகளுக்கு என்ன நிலை, அவங்களுடைய அதாவது ஆதாரம் இல்லைங்க, தடுப்பு காவலுங்க, விசாரணை கைதிங்க, ஆனால் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு உளவியல் தாக்குதல். அழுகிறாரு தேம்பி. மற்ற 2 குழந்தைகள், முஆதுன்னு ஒரு குழந்தை, ஆயிஷான்னு ஒரு குழந்தை இருக்குது இவருக்கு. அந்த 2 குழந்தைகளும் தகப்பனாரை நோக்கி வருது. காட்சிகளை காட்டினா அதுக்கும் வயலன்ஸ்னு போட்டாலும் போடுவாங்க. அப்படியே கட்டி பிடிக்கிற அந்த குழந்தைய பார்க்கவே முடியலை. அந்த 2 குழந்தைகளும் தகப்பனாருக்கு ஆறுதல் சொல்லுது. அம்மா, தகப்பனாரை பொறுமையாக இருங்க, சபூர் செய்யுங்க, பொறுத்துக்கங்க, அல்லாட்ட சிறந்ததை கேளுங்க, இறைவனிடம் சிறந்ததை கேளுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மக்கள். எவ்வளோ விஷயங்கள் தமிழகத்தில் ஒரு மக்களுக்காக உதவி செஞ்சுட்டா அதை நம்ம எவ்வளோ தூரம் பரப்பி பாருங்கள், எப்படியெல்லாம் மக்கள் இருக்கான்னு நம்ம சொல்லுவோம். இது தமிழ் மக்களுடைய பண்பு. அந்த 2 குழந்தைகள், முஆத், ஆயிஷா அப்படிங்கிற 6 வயசு 8 வயசு குழந்தைய ஒரு தகப்பனாருக்கு அறிவுரை சொல்லி இறைவனை நினைங்க, பொறுமைகாருங்க அப்படிங்கிற சொல்கிற செய்தி இந்த உலகம் அறியப்பட வேண்டுமா இல்லையான்னு பாருங்கள். அதே சமயம் இஸ்ரேலுடைய கொடுமைகள், இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய பாஜகவினுடைய உண்மை முகம் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? தூய சக்திகள்லாம் பேச மாட்டாங்க, அவங்களே பெரிய தீய சக்தி. இதை பேசுங்க, இதை மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.